நம்ம கிச்சனில் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா கிச்சனில் வேலை செய்கிறது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் பயனுள்ள டிப்ஸ்லாம் வந்து நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம உரல்லாம் வந்து சின்ன உரல் வந்து நம்ம வந்து கிச்சனில் வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாத டைமில் இஞ்சி பூண்டு நசுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ரசத்துக்குலாம் நம்ம வந்து நுணுக்க செய்வோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம கிச்சனில் கத்தி, அருவாள், மனை, சிஸ்ஸர் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம நாள் கணக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நாள் கணக்காக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து மழுங்கி போன மாதிரி ஆகிடும் இல்லையா. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த உரல்களை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இதில் வந்து நம்ம ஷார்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இதுக்காக நம்ம கடைகளில் போய்ட்டு வந்து கொடுத்து அதை வந்து ஷார்ப் பண்ணி நம்மளோட காசை வந்து வேஸ்ட் பண்ணணும், டயத்தையும் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து சூப்பராக நமக்கு ஷார்ப் ஆகிடும். அருள்மனை வந்து நல்லா வந்து அறியலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம வீடுகளில் இருக்கிறத வச்சே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும், அதே டைமில் சந்தோஷமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குட்டி உரல் வந்து எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி வந்து கத்தி, அருவாள், மனை, சிஸ்ஸர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிச்சனில் காய் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மலங்கின மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த டைமில் வந்து காய் வந்து கட் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு இந்த மாதிரி வந்து ஒரு உரல் இருந்துச்சு அப்படின்னாவே அதை பரட்டி போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சூப்பராக வந்து ஷேர் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஈஸியான வேலையாக கூட இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவை கொஞ்சம் கூட கட் பண்ணவே இல்லை பாருங்கள். நான் வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணி தான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவு வந்து ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நம்ம வீட்டில் என்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இதே மாதிரியே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக வந்து கடையில் அந்த மாதிரி வந்து புது பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி கரண்டி தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலுமே இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் நமக்கு கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரேட் வந்து இருக்கும். அந்த ஸ்டிக்கரோடு வந்து நம்ம வந்து சமையல் செய்யறதுக்கு முடியாது இல்லையா. அதை வந்து சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை கையால் அப்படியே நம்ம பேத்து எடுத்தோம் அப்படின்னா அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை சுரண்டி ஊற வச்சு அப்படிலாம் செய்யணும். அப்படிலாம் எதுவுமே வேணாங்க. பாருங்கள், நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக நம்ம வந்து நல்லா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த பாத்திரத்தை நம்ம மேலே வச்சோம் அப்படின்னாவே அந்த கம்மு நல்லாவே அப்படியே உருகி சூப்பராக வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கத்தி அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து நம்ம லைட்டாக நகர்த்தி எடுத்தாமல் சூப்பராக வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து வெளியில் வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட பிசுறு இல்லை பாருங்கள். அப்படியே முழு ஸ்டிக்கர் அப்படியே நான் வந்து கையில் எடுத்துட்டேன். உங்களுக்கு இதுவரையும் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் புது பொருள் வாங்கிட்டு வந்தால் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து வேல்யூபிளாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கிச்சனில் வந்து சிங்கில் வந்து பாத்திரம்லாம் கழுவுவோம். அந்த மாதிரி கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா பாத்திரத்துக்குன்னே நம்ம தனியாக வந்து சோப்பு, லிக்விட் இந்த மாதிரி வச்சுருப்போம். நம்ம சோப்பு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் கழுவி முடித்தோன்னா அந்த பாத்திரத்தை விலக்கி முடித்தோன்னே அந்த ஸ்க்ரப்பரை பார்த்திங்கன்னா அந்த சோப்பு மேலேயே நம்ம திருப்பி வச்சுவோம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சோப்பே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலே வந்து தண்ணி ஊறி ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மையாகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப் தான். நான் சோப்பு பிரித்தா ஒரு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேலெல்லாம் கொஞ்சம் குழகுழப்பு தன்மை ஆகிடுச்சு. அடியில் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி வந்து பாத்திரம் கழுவிட்டு ஸ்க்ரப்பரை வந்து மேலேயே வந்து அப்படியே வைக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அந்த சோப்பு உறிஞ்சி இந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நான் அந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக கட் பண்ணி அதை வந்து நம்ம அந்த மேலே இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அந்த சிங்குக்கு மேலேயே தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி அழகாக கீழேயே வந்து வடிஞ்சிரும். அது மேலேயே நம்ம வந்து ஸ்க்ரப்பர் ஒட்ட போகிறதில்ல. நம்ம துணிக்காய போடுறதுக்கு மட்டும்தான் கிளிப் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போது டபுள் சைட் டேப் மேலே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கிளிப்பை வந்து ஒட்டியாச்சு. இந்த மாதிரி கிளிப்பு ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து கிளிப்பை வந்து நல்லா அழகாக துணிக்காயப்படும் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஸ்க்ரப்பரையும் வந்து ஒட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒட்டி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே கீழே வழிஞ்சு ஸ்க்ரப்பர் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கும். நம்ம எப்போ பாத்திரம் கழுவுறோமோ அப்போ மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் வந்து நம்ம அடிக்கடி சோப்பு வாங்குகிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. ரொம்ப நாளைக்கு வந்து சோப்பு வந்து நமக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு வரும். கண்டிப்பாக
ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து குக்கரில் சாப்பாடு அப்படி இல்லைனா குழம்பு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வைக்குவோம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் கிளப்பும் போது பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவே ஆகாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரே டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரே செகண்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து குக்கர் ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ப்ரெஷராக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பாத்திரம் கழுவுற சிங்கில் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த குக்கரை வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வந்து அந்த விசிலில் படும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகி ஒரு செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து சூப்பராக ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து அவசரமாக ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க அப்படிங்கிற டைம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். காலை டைமில் இது ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம சாம்பாருக்காக இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும் போது பருப்பை மட்டும் வேக வைக்காமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கேரட்டு இந்த மாதிரி பொருளையும் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு நமக்கு வந்துடலாம். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லேயே நின்றுட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இருக்காது. நம்ம கால் கடுக்க ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. நம்ம ஒரே நேரத்துலையும் பார்த்திங்கன்னா 2 வேலையை நம்ம செஞ்சுட்டு சூப்பராக வந்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து டெய்லியே நம்ம வந்து சாதம் வடிக்க செய்வோம். அந்த மாதிரி சாதம் வடிக்கும் போது நம்ம அரிசி களையும் போது இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா செடிகள் வந்து நல்லா வந்து வளர செய்யும். அதே டைமில் சில பேருக்கு வந்து நிறைய முடியெல்லாம் கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தலை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து இந்த தண்ணியை நம்ம வந்து தலையில் ஊற்றிட்டு வரும்போது முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் எங்கேயாவது வந்து வெயில் அலைஞ்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை கொஞ்சமாக பாட்டில் நம்ம சேவ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது அது மூலியமாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும். அந்த டேன்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த அரிசி களையிற தண்ணியை வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.